ஈரானை அமெரிக்கா முற்றிலுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது என்று சொல்லுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த தாக்குதல்கள் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டதற்கு பிறகு அடுத்ததாக யாரை தலைவராக கொண்டு வர்றதுன்னா அகமது நஜாதியை ஜனாதிபதியாக கொண்டு வந்து ஈரானை முழுவதும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான்ல நினைத்தது நடக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் இல்லாமலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக நெசட்டுடைய சபாநாயகர் அமீர் ஒஹானா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அங்கு அவர்களை கொடுமைப்படுத்துகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை துன்புறுத்துகிற காட்சிகள், அந்த காட்சிகளுக்கு நடுவில் இஸ்ரேலுடைய அமைச்சர் பென் கிவிர் நடந்து வருகிற காட்சிகள். அந்த வீடியோ பென் கிவிரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையையும் உண்டாக்கி இருக்கிறது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்த 2 ஆண்டுகால பயங்கரமான தாக்குதல்கள், யுத்தங்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 222வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பிரச்சனைகள் முற்றிக்கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் இஸ்ரேல் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் நடத்தி கொண்டே இருக்கிறது. இதற்கு முழுமையான துணையாக அமெரிக்கா இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். இந்த நிலையில தான் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு இராணுவங்கள் இணைந்து ஈரானுக்கு எதிரான 40 நாட்கள் யுத்தத்தை நடத்தி இருந்தன. அந்த யுத்தம் படு தோல்வியில் முடிந்த காரணத்தினால அடுத்து என்ன செய்வது என்பதை அறியாமல் திகைத்து தவித்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த சூழல்ல தான் இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் மீண்டும் திடீரென பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை வந்தடைந்திருக்கிறார். தெஹ்ரானுடைய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். எப்படியாவது ஒரு சமாதான மேசைக்கு அவர்களை கொண்டு வருவதுதான் பாகிஸ்தானுடைய நோக்கமாக இருக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் தெஹ்ரானுக்கு பாகிஸ்தானுடைய உள்விவகார அமைச்சர் வந்திருக்கிறார் என்கிற செய்திகளை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருப்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் அமெரிக்கா ஒரு புதிய சுற்று தாக்குதலை விரும்புகிறது. ஆனால் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக நாட்டினுடைய ஆயுதப்படைகள் இந்த யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி தங்களுடைய பலத்தை மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். நாங்கள் தெளிவான மிக தைரியமான ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம். ஈரானியர்கள் அத்தனை பேரும் நம்முடைய வெற்றியை நம்பி உறுதியோடு இருக்க முடியும். ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம், இன்னொரு வாட்டியும் யுத்தத்தில் ஜெயிப்போம், நீங்கள் உறுதியாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அவர்கள் எதிரியினுடைய வெளிப்படையான அதே போன்ற மறைமுகமான நகர்வுகள் எல்லாமே ஒரு புதிய சுற்று போரை நாடுவதை தான் காட்டுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, எதிரியினுடைய வெளிப்படையான மற்றும் ரகசியமான நகர்வுகள் எல்லாமே மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்பதை தான் மிக தெளிவாக காட்டுகிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சபாநாயகர் அவர்கள் ஈரானை மீண்டும் தாக்கினால் தாக்கியதற்காக எதிரி வருந்துகிற அளவுக்கு பதிலடி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஈரானும் ஃபுல் ஃபார்ம்ல நிற்கிறாங்க, ப்ரிப்பேர்டா நிற்கிறாங்க. ஒரு யுத்தம் இன்றோ நாளையோ ஆரம்பிக்கப்படலாம். குறிப்பாக நமக்கு தெரியும், ரமலான் ஆரம்பிக்கிற போதுதான் இந்த யுத்தத்திற்கான முஸ்தீபுகளை அவங்க செஞ்சிருந்தாங்க. மீண்டும் நம்ம அடுத்ததாக ஹஜ் பெருநாளை நாடி இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதமிக்க நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஒரு யுத்தத்தை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள், அதற்குரிய முஸ்தீபுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அடுத்த பேச்சை அல்லது அடுத்த காமெடியை சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈரானை அமெரிக்கா
முற்றிலுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது என்று சொல்லுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாஷிங்டன் டிசிக்கு அருகாமையில் ஒரு சந்திப்பை பத்திரிகையாளர்களோடு நடத்தியிருந்தார். அதில் பேசுகிற நேரத்தில் தான் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக காலம் ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நீங்க ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க, இன்னும் ஈரானோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போக முடியாம இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தான் அதே போன்று வியட்நாம் உட்பட எல்லா அமெரிக்க போர்களின் கால அளவுகளையும் ட்ரம்ப் பட்டியலிட ஆரம்பிச்சார். ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ காலம் போச்சு தெரியுமா, வியட்நாமில் எவ்வளோ காலம் போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டுட்டு, நான் 3 மாதமாக தற்போது ஈரானோட ஒரு வாரில் இருக்கிறோம், இதில் பெரும்பாலான காலம் யுத்த நிறுத்தத்தில் தான் போயிருக்குது, 40 நாள் தான் யுத்தம் பண்ணியிருக்கிறோம், 1.5 மாதம் தான் யுத்தம், மீதி 1.5 மாதம் சமாதானத்தில் தான் போயிருக்குதுன்னு சொல்லக்கூடியவர், இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம், எந்த ஒரு அவசரமும் இதுக்கு கிடையாது, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறாரு. வாய்ப்பு யாருக்கு? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நீங்க வாய்ப்பை எடுத்துக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. அந்த அளவுக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்க ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், அமெரிக்கா ஈரானை முற்றிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கு தெரிகிறது என்ன, உலகத்துக்கே தெரியும். அமெரிக்கா அப்படி ஈரானை முழுமையா கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இவ்வளவுக்கு கையெழுத்தை போட்டு போயிருப்பானா இல்லையா? அவன் தான் முடியாதுன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறானே. எவ்வளவு தைரியம், ஒரு பொய்யை திரும்ப 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 கோயப்பல்ஸ் மாதிரி. இந்த ஹிட்லர் தன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளராக கோயப்பல்ஸ் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த கோயப்பல்ஸ் தத்துவம்னு கோயப்பல்ஸ் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகும் அப்படிம்பாங்க. அது மாதிரி திரும்ப திரும்ப நாங்க இவர் சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, ஏன் உண்மையாக மாட்டீங்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே தோத்து போயிருக்கிறாங்க. அதை அவர்களுடைய ஊடகங்களே கிழித்து நாரடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் இந்த செய்தி அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுக்குள் ஒரு கருப்பாடை தாங்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்கிற விதமாக ஒரு ஆர்டிக்கலை நியூயார்க் டைம்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய முன்னாள் அதிபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அகமது நஜாதி தொடர்பாகத்தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யுத்தத்திற்கு பிறகான காலகட்டத்தில் ஈரானுடைய ஆட்சியை கவிழ்த்ததற்கு பிறகு ஈரானை ஆட்சி செய்வதற்கு பொறுப்பு வாய்ந்தவராக அகமது நஜாதியை நியமிப்பதற்குத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருந்தன. அகமது நஜாதி சர்வதேச மட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஆட்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார். இது ஒரு ரகசிய இஸ்ரேலிய அமெரிக்க திட்டமாக இருந்தது என்றும் அந்த திட்டத்தை தான் தற்போது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்றும் நியூயார்க் டைம்ஸினுடைய அறிக்கையில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸினுடைய அறிக்கை இன்றைக்கு அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டுறாங்க. ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்களை இலக்காக கொண்ட ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் அந்த தாக்குதல்கள் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டதற்கு பிறகு அடுத்ததாக யாரை தலைவராக கொண்டு வர்றதுன்னா அகமது நஜாதியை ஜனாதிபதியாக கொண்டு வந்து ஈரானை முழுவதும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான்ல நினைத்தது நடக்கவில்லை. தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் ஆட்சி கவலை, ஆட்சி அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. அதனால அகமது நஜாதியை அவங்களால கொண்டு வர முடியாமல் போய்விட்டது, ஒரு ஃபெயிலியர் மிஷன் அப்படின்னு சொல்லி தான் நியூயார்க் டைம்ஸ் சொல்றது மட்டுமல்லாம மேலதிகமாக இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்க அதிபர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஈரானை சேர்ந்த ஒருவர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். மற்றவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களான்னா அவங்களும் ஈரான்காரங்க தான். அவர் சொன்ன ஈரானை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டால் அகமது நஜாதி அவர்கள் தான். இவர் ஈரானுடைய முன்னாள் அதிபர்களில் ஒருவர். பெரிய அளவில் ஒரு அந்த காலகட்டத்தில் பேசுபொருளாக இல்லாத ஒருவராக இருந்தாலும் சாதாரணமாக ஈரானை ஆண்ட ஒருவர் தான். ஆனால் இவரை தான் மீண்டும் கொண்டு வருவதற்கும் இவருக்கு இன்டர்நேஷனல் தொடர்புகள் இருந்ததாகவும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இவரோடு தொடர்பு வைத்திருந்ததாகவும் பேசப்படுகிறது. 2005 2013 வரைக்கும் இவர் தான் ஈரானுடைய ஜனாதிபதியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நியூயார்க் டைம்ஸினுடைய மேலதிக தகவல்கள் பிரகாரம் யுத்தத்தினுடைய முதல் நாள் அன்று தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அகமது நஜாதியினுடைய வீட்டின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. அகமது நஜாதி கொல்லப்பட்டுட்டாருங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. பிறகு அவரே ஒரு மையவாடிக்கு இன்னொரு ஜனாசாவுக்கு கலந்து கொண்ட காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக தகவல் சொல்லக்கூடிய நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிக்கலை அல் ஜசீரா சுட்டிக்காட்டும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அகமது நஜாதி மீது
தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அவர் தங்கி இருந்த எந்த இடத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை. குறிப்பாக அகமது நஜாதி அவர்கள் ஈரானுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த வீட்டு காவலில் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அந்த வீட்டின் மீது எந்த தாக்குதல் நடத்தப்படலை என்று சொல்லியும், குறிப்பாக அந்த தாக்குதல் அவருக்கு பாதுகாப்புக்காக இருந்த ஐஆர்ஜிசியினுடைய அதிகாரிகள் சோல்ஜர்ஸை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் ஐஆர்ஜிசியினுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்களே தவிர அகமது நஜாதிக்கு எந்த விதமான ஒரு காயங்களோ எந்த விதமான பாதிப்புகளோ ஏற்படவில்லை. அவர் உயிர் தப்பிட்டாரு என்கிற செய்திகள் வெளிவந்தது, பொதுவில் வந்துட்டு போனார். ஆனால் அதுக்கு பிறகு எந்த இடத்திலையுமே அகமது நஜாதி அவர்களை பொதுவில் காணவில்லை. அவர் எங்க இருக்கிறாரு, அவரோட உடல்நிலை எப்படி இருக்குது, அவருடைய அடுத்த கட்டம் என்ன, ஒண்ணுமே காணலங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏன்னா ஐஆர்ஜிசி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவர் என்ன ஏது இவருடைய பின்னணி எல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்ததுனால அவர் உடனடியாக அவர்களுடைய அண்டர் கண்ட்ரோலுக்கு கஸ்டடிக்கு எடுத்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய அமெரிக்க திட்டம் குறித்து மிக தெளிவாக அகமது நஜாதி தெரிந்து கொண்டிருந்தார் என்றும், ஆனால் அந்த முதல் கட்டத்தில் ஆயத்துல்லா அலி காமனி மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாலும் ஆட்சி விழவில்லை என்பதை கொண்டு இனிமே விழாது, இது நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நம்பி பலன் கிடையாது என்கிற இடத்துக்கு வந்துட்டார், நம்பிக்கை இழந்துட்டாரு என்கிற செய்திகளையும் நியூயார்க் டைம்ஸ் மேலதிகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இப்ப அகமது நஜாதி எங்க இருக்கிறார் என்கிற செய்திகள் எங்கும் காண கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அகமது நஜாதி அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்பதும் உலகத்திற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி தான். ஏன்னா ஈரானுடைய முன்னாள் அதிபர்களில் ஒருவர் அவங்களும் இப்படி இருக்கிறார்களே என்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை ஈரான் சொன்னால் தான் அடுத்த கட்ட முடிவுகளுக்கு நாம் செல்ல முடியும் என்கிற நிலையில தான் அடுத்ததாக மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் சில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அகமது நஜாதி அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருகிற திட்டத்தை எப்படியெல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீட்டி இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இஸ்ரேலுடைய பல படித்தர தாக்குதல்கள் இருந்ததாகவும், விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்துவது, உயர்மட்ட தலைவர்களை கொல்லுவது, கொண்டதற்கு பிறகு உள்நாட்டுக்குள்ள கலவரத்தை தூண்டி விடுவது, ஈரானுக்குள்ள கலவரங்களை தூண்டி விடுவது, அவங்க ஆக்களை போட்டு கலவரங்களை தூண்டி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது. அதற்கு பிறகு குர்திஷ் இனத்தை சேர்ந்தவங்களை ஆட்சிக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த செய்வது, கடைசியில் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு மாற்று அரசாங்கத்தை கொண்டு வரும்போது அந்த இடத்துக்கு தான் அகமது நஜாதி அவர்களை கொண்டு வருவதாக திட்டம் தீட்டப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய ஆட்சி தப்பிய காரணத்தினால் அந்த திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. எனவே மொசாதுடைய சூழ்ச்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிற. அதே நேரத்தில் இன்றைய நாள் நெதன்யாகு இல்லாத நிலையிலும் இஸ்ரேலிய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட்ல பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான முதலாவது முன்கூட்டிய தேர்தல்களை நடத்துவதற்கான முதலாவது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எதிர்க்கட்சிகள் இல்லாத நிலையில் அவங்க வெளிநடப்பு செய்திருந்தாங்க, ஆளும் கட்சி மட்டும்தான் இருந்தாங்க. ஆளும் கட்சிகள் இருந்த நிலையிலேயே பாராளுமன்ற கலைப்புக்கான மேலதிக வாக்குகளோடு தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை கலைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேறொரு அவசர கூட்டம் இருந்ததுனால நெதன்யாகு இதிலே பங்கெடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. பூர்வாங்க முதலாவது வாசிப்பில் 110 வாக்குகள் பெரும்பான்மையோடு எதிர்க்கட்சிகள் இல்லாமலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக நெசட்டுடைய சபாநாயகர் அமீர் ஒஹானா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக
இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே பெஞ்சமின் நெதன்யாகு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளல என்று சொல்லி எடியோத் அஹ்ரோனோத்தும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் இந்த வாக்கெடுப்புங்கிறது ஒரு பூர்வாங்க முதலாவது வாக்கெடுப்பு தான். இதற்கு பிறகு மசோதா மீது 3 வாசிப்புகள் இருக்கிறது, 3 ரீடிங் இருக்குது. அந்த 3லையுமே மசோதா வெற்றி பெற வேண்டும். அதற்கான கால அட்டவணைகளை இன்னும் இஸ்ரேலுடைய நாடாளுமன்றம் வெளியிடல. இதே நேரத்தில் அக்டோபர் எதிர்வருகிற அக்டோபர் மாதம் நெசட்டுடைய காலம் முடிவடைகிறது. அவங்களோட ஆட்சி முடியுது அக்டோபர் மாதத்தில். அக்டோபர் மாதம் முடிந்தாலே அக்டோபர் 27 அன்னைக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நவம்பர் 1ஆம் தேதியும் எலெக்ஷன் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெதன்யாகு இன்னும் ஒரு தேர்தலுக்கு போக வேண்டி இருக்கிறது. தேர்தலுக்கு போகும்போது அவர் தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் விஷயத்தில் என்ன முடிவெடுத்துட்டு போவாருங்கிற கேள்வி இருக்குது. இதே நேரம் அந்த தேர்தலை பிற்போடனமாக இருந்தா, அதே மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டால் ஜெயிக்கணுமாக இருந்தா ஈரான் மீதான யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கணும் அல்லது லெபனான் மீதான யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கணும். இந்த 2ல் 1 இதுக்கு முன்னாடி அவங்க செய்யறதுக்கான திட்டத்தை தான் தீட்டுகிறார்கள். எனவே மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி இவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு மீண்டும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே இஸ்ரேலிய யூதர்கள் உள்ளே நுழைந்து அவர்களுடைய யூத வழிபாடுகளை நடத்தி இருக்கிறார்கள். டசன் கணக்கான யூதர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்து அவர்களுடைய தல்முதிக் என்கிற சடங்குகளை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மொத்தமாக மூடி வைத்திருக்கிறது. எந்த கப்பலுக்கு நகர முடியல. இன்றைக்கு பல மாதங்கள் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் ஹொர்முஸை தண்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே யுஏஇக்கும் ஈரானுக்கும் இடையில பெரிய தகராறு போய்கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு யுஏஇ இஸ்ரேல் பக்கம் சாய்ந்திருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளை விட்டு விலகி நிற்கிறது. ஒபெக்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, ஒபெக் பிளஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. போனதற்கு பிறகு உடனடியாக எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது யுஏஇ. அதனுடைய அடுத்த கட்டமாக ஹொர்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து அவர்கள் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்காக ஒரு புதிய குழாய் வழி திட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். 50% வேலைகள் முடிவடைந்து விட்டது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. அமெரிக்க இஸ்ரேலுடைய கூட்டு உதவியோடு இந்த குழாய் வழி திட்டத்தை அவங்க செய்றாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து வடிவமைக்கப்படக்கூடிய இந்த குழாய் வழி திட்டம் என்கிறது ஹஃப்ஷான் அதே போன்று புஜைரா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. புஜைராங்கிறது அவர்களுடைய ஓமான் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். ஆனால் ஈரான் அதையும் ஹொர்முஸ் என்று சொல்லித்தான் வகைப்படுத்துறாங்க. ஃபுஜைராவை உங்களுக்கு தர முடியாது, அது ஹொர்முஸாகத்தான் இருக்கும்னு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கவனத்தில் கொண்டுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த குழாய் வழி திட்டம் சக்சஸ் ஆனால் ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் பீப்பாய்களை பெரல்களை அவங்க ஏற்றுமதி செய்ய முடியும். 18 லட்சம் பெரல்களை அவங்க ஏற்றுமதி செய்ய முடியும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மிக கொடுமையான அமைச்சர்கள் ஒருவர் தான் பென் கிவிர். இவருக்கு சர்வதேச பிடியாணையும் இருக்கிறது. இவரோட சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ குறிப்பாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலில் பயணித்த 39 கப்பலில் பயணித்த ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்த சமீரா மஹபூப்தீன் அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சகோதரி அவங்களை விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அதுக்கு நம்ம குரல் எழுப்பணும். ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்களை அவங்க ஒரு கடல்ல இருக்கிற கப்பலில் இருக்கிற சிறையில் அடைச்சி வச்சுட்டு அங்கிருந்து அஷ்தோது துறைமுகத்துக்கு கொண்டு போய் துறைமுகத்தில் விசாரணை கைதிகளாக வைத்துக்கொண்டு அங்கே அவர்களை கொடுமைப்படுத்துகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை துன்புறுத்துகிற காட்சிகள், அந்த காட்சிகளுக்கு நடுவில் இஸ்ரேலுடைய அமைச்சர் பென் கிவிர் நடந்து வருகிற காட்சிகள். அந்த வீடியோ பென் கிவிரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையையும் உண்டாக்கி இருக்கிறது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவில் பயணித்த ஆர்வலர்கள் முட்டுக்காலிடப்பட்டு பூமியில தலை குனிய வைக்கிற விதமாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
எடுத்துக்கிட்டு போகும்போதெல்லாம் அவங்கள துன்புறுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு சமூக ஆர்வலரிடத்தில் போய் கடுமையாக சண்டையிடுகிறார் பென் கிவிர். அந்த காட்சிகளும் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் காசாவுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் தொடர்ந்து எழுந்து வருவது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் அங்கு போயிருந்தார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். சமீரா மஹ்பூப் தீன் அவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜனநாயக ரீதியிலான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த கோரிக்கையை அனைத்து சகோதரர்களும் சமூக வலைதளங்கள் வழியாக முன்வைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. குறிப்பாக காசா, லெபனான், ஈரான் அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.